1 to 10 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எல்லாம் 2 letter words தான். ஒரு 2 times படிச்சாலே ஈஸியா ஞாபகத்துக்கு வர words தான் அதெல்லாம். அதை first முடிச்சிருவோம். 1 ek, 2 do, 3 तीन, 4 चार, 5 पाँच, 6 छह, 7 सात, 8 आठ, 9 नौ, 10 10. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் 11 to 20 படிச்சிடலாம். 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20 20. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரிக் என்ன பண்ணலாம்னா 10 to 100 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் இந்த லாஸ்ட் ரோ இதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிடலாம். 10 10 20 20 30 30 40 40 50 50 60 60 70 70 80 80 90 90 100 100 10 20 30 40 50 60 70 80 90 100. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 21 to 30 படிக்க போறோம். 21 to 30 படிக்கும்போது இந்த லாஸ்ட் 20யோட வேர்டு நமக்கு ஞாபகம் இருக்கு, ஆல்ரெடி படிச்சாச்சு. 20னா பீஸ் அப்படின்னு படிச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் தான் 21 to 28 வரைக்கும் அந்த வேர்ட்ஸுக்கு பின்னாடி லாஸ்ட் வேர்டா வரப்போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டு வேற ஃபர்ஸ்ட் லெட்டரோட வந்து ஆட் ஆக போகுது. அதனால இந்த பீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 20 to 28 வரைக்கும் அப்படியே தான் வரப்போகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு இந்த 21 to 30 நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் ஏக்கும் இக்கும் ஒன்று தான். 1 அப்படின்றதுக்கு ஏக்குன்னு சொல்லலாம், இக்குன்னு சொல்லலாம். இங்க இருந்து 21 to 91 வரைக்கும் உங்களுக்கு இக்கு தான் இனிமே ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கேருந்து 20லேருந்து இனிமே இக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 21 இக்கீஸ், இக்கு கூட பீஸ் சேர்ந்து தான் இக்கீஸ்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 22 பாயீஸ், தேயீஸ், चौबीस 25 26 27 28 29 30. இங்க 30 30 நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். 29க்கு வந்து 29 30லேருந்து ஒன்று குறைச்சா எப்படி இருக்கும், 29 ஒன்று கம்மி அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. 30 30 29 29. பீஸ் ஆல்ரெடி தெரியும், தீஸும் ஆல்ரெடி தெரியும். ஸோ 30 29 21 22 23 24 25 26 27 28 29 30. இதில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம நோட் பண்ணுவோம். இந்த ரோவையும் இந்த ரோவையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதாவது 11 to 20யும் 21 to 30யும் கம்பேர் பண்ணோம்னா 12 22 13 23 14 24 15 25 16 மட்டும் மாறும். இந்த 6 ரோவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 16ல மட்டும்தான் சல ஆரம்பிக்காது, இது எல்லாமே ச ஆர் சி இதில் தான் ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த வேர்டும் நமக்கு ஓரளவுக்கு ஞாபகத்தில் வந்துடும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரு பாயிஸ் தேரு தேயிஸ் அந்த மாதிரி வரிசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர முக்கால்வாசி ஒரே லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1ல முடிகிறதெல்லாம் இக்குன்னே ஸ்டார்ட் ஆகும். 2க்கு பா பா அந்த மாதிரி ப லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டரையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 31 to 40 படிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 31க்கு இக்தீஸ்
தீஸ்ல முடிஞ்சிச்சா? இப்போ எல்லா வேர்டும் 31 to 38 வரைக்கும் தீஸ்ல தான் முடிய போகுது. அது லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் நம்ம படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் முன்னாடி உள்ள லெட்டர் மாதிரியே தான் வரப்போகுது. இப்போ 22க்கு என்ன வருதோ அதே தான் 32க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணி படிச்சிடலாம். 31 இக்தீஸ், 32 பத்தீஸ், 33 தைந்தீஸ். இங்கே தேயிஸ் வந்துச்சு, இங்கே தைந்தீஸ். இந்த தேர்ன்ற லெட்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 34 சௌந்தீஸ், 35 पैंतीस, 36 छत्तीस, 37 सैंतीस, 38 अड़तीस, 39 उनतालीस, 40 40. எப்படி நம்ம 29 30 படிச்சோமோ அந்த மாதிரி 40 40. அதோட ஒன்று கம்மி 39 39. அதுதான் 39 அப்படின்னு இருக்கு. நம்ம 39ன்னு கூட சில புக்கில் எழுதுறாங்க, அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி 41 to 50 படிக்க போகிறோம். எப்படி? இக்கீஸ், இக்தீஸ், இக்தாலிஸ். ஒன்றுமே கிடையாது, அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா 41 வந்துடும். இக்தாலிஸ், பயாலிஸ், தைந்தாலிஸ், चवालीस, 45, 46, 47, 48, 49, 50. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 தான் பின்னாடி ஆட் ஆயிருக்கு. முன்னாடி படித்த மாதிரியே அந்த வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ 40 இங்கே தாலிஸ் நமக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 51 to 60. இதுக்கு 60க்கு வந்து சாட்டு, 59 உன்சட், உன்சாட் இல்லை உன்சட். நெக்ஸ்ட் 51 to 58 அதே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ 51 to 60 இந்த ரோவை நம்ம படிக்கிறோம். 51 52. இப்போ 50 முடிஞ்சோடனே சாஸ்னு ஆட் ஆகும்னு நினச்சிருப்போம். பட் 51 to 58ல் 1 தான் ஆட் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கணும். 51 52 53 54 55 56 57 58 59 60. எல்லாத்துக்குமே 1 ஆட் ஆச்சா? அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சோம்னா ஓரளவுக்கு அந்த 1 ஆட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 61 to 70. 70 69. 70 69க்கு 69. இப்போ 61 லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 61 62. இந்த சட்டு சாட் ஆட் ஆகாது, சட்டு தான் ஆட் ஆகும். 61 62 63 64 65 66 67 68 69 70. 71 to 80. 80 79 80 79. Next 71 71 72 73 74 75 76 77 78 79 80. என்ன வேர்டு இங்கே எல்லா இடத்துலையும் ஆட் ஆச்சு? ஹத்தர். இந்த சத்தர்ன்றதுல உன்ஹத்தர், இந்த உன்ஹத்தரை வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி 59க்கு உன்சட் வந்து இந்த சட்டு பின்னாடி ஆட் ஆச்சோ அது மாதிரி உன்ஹத்தரில் இருக்க ஹத்தர் தான் ஆட் ஆகுது. 71 72 73 74 75 76 77 78 79 80. இந்த 80 ஆட் ஆகலாம், அது மாதிரி 79 தான் இங்கே நெக்ஸ்ட் ஆட் ஆக போகுது. 81 to 90. அதே ரூல் தான், ஒன் டைம் ரீட் பண்ணாலே ஈஸியாக இருக்கும். 81 82 83 84 85 86 87 88 89 90. இப்போ 90ன்றது நெக்ஸ்ட் ஆட் ஆகும். இந்த 90 ஆட் ஆகாது, 90 91 92 93 94 95 96 97 98 99
இஞ்ஞானவே சௌ. இதெல்லாம் படித்து முடித்த பிறகு நீங்கள் இந்த ரோலையும் ரோவாக படித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி இந்த சைடில் நம்ம படித்தோம்னாலும் ஈஸியாக இருக்கும். ஏக், 11, 21, 31, 41, 51, 61, 71, 81, 91. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். அந்த இக்குன்றது தான் ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு உங்களுக்கு 42 மறந்துடுச்சு அப்படின்னா 2ன்ற வேர்டு பேர்ல தான் ஆரம்பிக்கும். அப்போ லீஸில் தான் முடியும், சாலீஸில் தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சாலே 42 அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா யோசிச்சுப்பார், நல்லா பாருங்க, எல்லாமே பேர்ன்ற லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே ஸோ மறந்துருச்சுன்னா டக்குன்னு ரிகலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 4th ஒன் 4, 44. இது 2 தவிர மீதி எல்லாமே சௌ. நெக்ஸ்ட்டு 5th ஒன் பால ஸ்டார்ட் ஆகும். 6th ஒன் ச, சோலக தவிர எல்லாமே சால தான் ஸ்டார்ட் ஆகும். ச சி, ச வரிசையில் தான் ஸ்டார்ட் ஆகும். 7th ஒன் ச, சாத்து அதுக்கேற்ற மாதிரி ச. 8th ஒன் ஆட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஆலையே தான் ஸ்டார்ட் ஆகும். 9th ஒன் ஊல தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே நவ்வ தவிர எல்லாமே ஊ. நவாசி, இஞ்ஞானவே, இது மட்டும்தான் மாறுது. 10th ஒன் நம்ம இது எல்லா வாடையும் நம்ம மனப்பாடம் பண்ணிடுறோம். எப்படி 1 to 10 மனப்பாடம் பண்ணுறோமோ அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோன்னா தான் நமக்கு அடுத்தது படிக்கலாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.